ஃப்ரெண்டு இல்லைன்னு நினச்சி கஷ்டப்படுறதா இல்லை இறந்தவங்க என்ன ஆச்சு இப்படி நினச்சி இது பண்ணுறதான்னு எதுவும் தெரியல. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் தொலைவில் இருந்து பார்த்தேன். எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 குழந்தைய போகும்போது நான் பார்த்தேன். அது பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மருத்துவராக என்னாலே டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அதனுடைய என் நண்பர் ஒருத்தர் அந்த இன்சிடென்ட்ஸில் உள்ளே இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த ஃப்ளைட் கிராஷுக்கும் அவர் ரொம்ப வெளியில் இருந்தார். இடிச்சு அடுத்த 4 செகண்டில் என்ன நடந்ததுன்னே தெரியல. ஃபுல்லாக புகை முள்ள இடிச்சு ஒரு பாம்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிடுச்சான். போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஒன்று இருக்குது. அது வந்து சில பேருக்கு வித்தின் மினிட்ஸ்ல கியூர் ஆகிடும், சில பேருக்கு மாத கணக்கில் இருக்கும், சில பேருக்கு லைஃப் லாங்கில் இருக்கும். இதை பார்த்து ஃப்ளைட்டில் போகணுன்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அடுத்த மாதம் ஊருக்கு போகிறதா இருந்தேன். ஃப்ளைட்டில் போனோமா இல்லை ட்ரெயினில் போகிறதான்னு யோசிக்கிற நிலைமை. பில்டிங் சுற்றி அந்த ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸ்லாம் கீழே விழுந்து கிடந்தது. இந்த பேசஞ்சர்ஸோட பிளட் ஸ்டெயின் எல்லா இடத்துலையும் இருந்தது. நான் முதல்ல கால் பண்ணது இவருக்கு. ஏன்னா இவர் தமிழ்ன்றனால எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் குஜராத்தி, அவருக்கு கால் பண்ணேன். 2 பேருமே ரீச் ஆகல. உடனே கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்தேன். இங்கே வந்தால் ரெஸ்கியூ டீம் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளே விடலை, டாக்டர்ஸ் மட்டும் உள்ளே விட்டாங்க. நான் உள்ளே போய் பார்த்தா எல்லாம் எரிஞ்ச நிலையில தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரெண்டு இல்லைன்னு நினச்சி கஷ்டப்படுறதா இல்லை இறந்தவங்க என்ன ஆச்சு இப்படி நினச்சி இது பண்ணுறதான்னு எதுவும் தெரியல. அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் தொலைவில் இருந்து பார்த்தேன். எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் அதுலேருந்து வெளியில் வர முடியல. வீட்டில இருந்து எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு என்னாச்சு இல்லை காலேஜ் மேலே தான் விழுந்ததுன்னாங்க. இல்லை காலேஜ் நாங்கள் இருக்கிற இடம் வேற, இது நடந்த இடம் வேற, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருந்து எல்லாமே எனக்கு கால் பண்ணாங்க. நான் என் ஃப்ரெண்டு பார்க்க தான் அங்கே போகணுன்னு சொன்னேன். சரி நீ சேஃபாக இருந்துக்கோ, அவன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை நல்லா இருக்காங்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு. சரி ஓகே பரவாயில்ல பார்த்து இருந்துக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. பட் இறந்த ஆன்மாவுக்கு இரங்கல் சொல்கிறது ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஏன்னா நிறைய 2-3 குழந்தைய போகும்போது நான் பார்த்தேன். அது பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மருத்துவராக என்னாலே டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அதனுடைய வித்தின் செகண்டில் அவங்க கண்டிப்பாக உயிர் பிரிஞ்சிட்டு இருக்கும். அதை நினச்சி ரொம்ப அது அடுத்து 4 மணி நேரத்துக்கு என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் இறந்த ஆன்மாவுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இந்த வழியை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவங்களுடைய உடலை வந்து கருகிய நிலையில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்பவே வேதனையாக இருக்குது. நீங்கள் அதை பதிவு பண்ணும்போது எங்களுக்கு புரியுது. ஸோ நீங்கள் இப்போ அந்த டாக்டரில் உள்ள எமர்ஜென்சியில் இருக்கும்போது அவங்களுடைய உடல்களை கொண்டு போகிறது நாங்கள் பார்த்தோம். உள்ளே வரைஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் வந்து வரும்போது அலைவாக இருந்தாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆன் ஸ்பாட்டில் அது 241 பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வரும்போது இறந்து தான் வந்திருந்தாங்க. யூஜி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வரும்போது அலைவாக இருந்தாங்க. அதில் 4 பேர் டெத்தாக இருக்குன்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. மீதி 11 பேர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் ஐசியில் இருக்காங்க, சில பேர் நார்மல் வார்டில் இருக்காங்க. அவங்க இப்போ எல்லாமே சேஃபாக இருக்காங்க. அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன், அவ்வளோதான். கூட இருந்தவங்க எல்லாருமே. என் நண்பர் ஒருத்தர் அந்த இன்சிடென்ட்ஸில் உள்ளே இருந்தார், சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் வெளியில் இருந்தார். அந்த ஃப்ளைட் கிராஷுக்கும் அவர் ரொம்ப வெளியில் இருந்தார். இடிச்சு அடுத்த 4 செகண்டில் என்ன நடந்ததுன்னே தெரில. ஃபுல்லாக புகை முள்ள இடிச்சு ஒரு பாம்பு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிடுச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு கண்ணும் தெரில, ஒன்றும் தெரில. கண்ணை மூடிட்டு படிக்கட்டில் நடந்து வந்து வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸே பண்ணியிருக்காங்க அது ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்கியூ டீம் வந்து அவங்களெல்லாம் அப்ரூவ் படுத்திட்டு இருக்கிறவங்கள வந்து சேவ் பண்ணாங்க. மித்தவங்கள வந்து நீங்கள் பார்த்தது தான் கூப்பிட்டு போய் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து லைவ்ல இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களுடைய மைண்ட் வந்து பரவாயில்லையா? ஏன்னா ஒரு ட்ராமா இருக்கும். லைவ்ல நிறைய பேருடைய பாடிஸ் ரெக்கவர் பண்றதா இருக்கட்டும், நம்ம உயிரை ஜஸ்ட் அங்கிருந்து தப்பிச்சு வர அந்த மூமெண்டா இருக்கட்டும். இல்லை சார், அது அடுத்த மாதம் ஊருக்கு போகிறதா இருந்தேன். ஃப்ளைட் பார்த்த உடனே எடுத்து போகணுமான்றது, ஃப்ளைட்டில் போகணுமா இல்லை ட்ரெயினில் போகிறதான்ற யோசிக்கிற நிலைமை ஸ்ட்ரெஸ் இருக்குது உண்மையிலே. இது விபத்து ஒன்றும் பண்ண முடியாதனால அந்த பயம், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஒன்று இருக்குது. அது வந்து சில பேருக்கு வித்தின் மினிட்ஸ்ல கியூர் ஆகிடும், சில பேருக்கு மாத கணக்கில் இருக்கும், சில பேருக்கு லைஃப் லாங்கில் இருக்கும். ஸோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு நானே வேண்டிக்கிறேன். ஏன்னா இதை பார்த்து ஃப்ளைட்டில் போகணுன்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது.
பட் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை போய் தான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விபத்தும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க அந்த ட்ராமால இருந்து வெளியில வந்துட்டீங்களா? உங்களுக்கு இப்போ மைண்ட் எப்படி இருக்கு? நேற்று ஈவினிங் வந்து திங்ஸ் மறுபடியும் முக்கியமான திங்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணாங்க. ஸோ சம்பவம் நடந்து ஒரு நாள் கழிச்சு தான் மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. உள்ளே போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, என்ன நினைக்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த உள்ளே இருக்க கண்டிஷன்லாம் பார்த்து பில்டிங் சுற்றி அந்த ஏர்கிராஃப்டோட பார்ட்ஸ்லாம் கீழே விழுந்து கிடந்தது. எல்லாமே இந்த பேசஞ்சர்ஸோட பிளட் ஸ்டெயின் எல்லா இடத்துலையும் இருந்தது. அந்த சுற்றி இருந்த வெஹிக்கிள்ஸ், காரு, பைக்கு எல்லாமே சேதமாகி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எல்லாமே ரூம் கண்டிஷன்லாம் பார்த்து ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஃபேமிலிஸோடு இருந்திருப்பாங்க இவங்க, அவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த கிராஷ் ஆனப்போ, அந்த மாதிரி தான் யோசிச்சு பார்த்தோம். நாம் ஏதோ ஒரு ஒன்றரை நாள் வெளியே வந்துட்டோம். பட் வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட நிலமை அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. எங்களோட பில்டிங்கில் வந்து ஃப்ளைட்டோட பார்ட் கிராஷ் ஆகி 5வது மாடி 4வது மாடியில் இருக்க வீட்டுக்கு உள்ளே போயிட்டு விழுந்திருக்கு. வெளியே செவரை வந்து தொலைச்சி உள்ளே விழுந்திருக்கு. அந்த டைமில் அப்போது வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட நிலமெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியல. அதுதான் எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் அப்படி தான் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியும், நம்ம வந்து வெளியே வந்துட்டோமே, அவங்களால வெளியே வர முடியலையே. அதுதான் இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். வெளியே வர முடியல. அதுல டீம் வந்து இப்போ அகமதாபாத்ல இருக்கோம். முக்கியமா இப்போ நடந்த அந்த கோர விபத்து நடந்த சம்பவத்துக்கு பக்கத்துல தான் இருக்கும். நம்ம கூட சார் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. சார் வந்து என்ன சொல்றாருன்னா, நடந்த சம்பவம் அப்போ நான் இங்கே தான் இருந்தேன், நிறைய விஷயங்களை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது சொல்லியிருக்காரு. நமஸ்தே சார். I was exactly in this lane when the Air India flight came. It first hit the first building over there, and then it hit the medical building, second one, the way the flight got stuck. And once the flight got stuck, a big flame. I was just standing adjacent to this corner down here. You were standing near the light lamp. Near the light lamp, exactly over there. Okay. Like you can say maybe like 10-20 steps more ahead of that light lamp. The flight hit that building, and then it hit the adjacent building over there, and a lot of flame just occurred. You know what? A lot of flame just came outside, and we were shocked here. A lot of people started running over here. The persons were there in the exact lane over here. So when the incident happened, there were a lot of people around. Yeah, there were people. There was a Swiggy person standing over there. There was a, what you can say, chai ka tapri over there. I also saw a Swiggy person who was on a call over there, and all of a sudden, something hit, and we did not know what happened. Then we got to understand that something has. We thought some attack has happened. We did not got to know, flight crash, some attack. Yeah, some war. I just got in my mind India Pakistan thing recently happened. Okay. We just got that fear that maybe something war has happened, because all over the world you can see Ukraine and Russia happening, Israel and Iran we just heard today, and India Pakistan recently happened with the missiles and everything. Okay. We thought பயங்கரமான சத்தத்தை பார்த்தோனே ஏதாவது வார் இப்போ ரீசன்ட் டைம்ல நடந்துட்டு இருக்கறத பார்த்தோனே ஏதாவது ஒரு மிசைல் ஏதோ போட்டுருக்காங்க, குண்டி யாரோ போட்டாங்க போல, அதனால தான் இந்த சத்தம் போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கும்போது இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஸ்விக்கி பர்சன் இருக்காங்க, டீ கடை போட்டிருக்காங்க, நிறைய மக்கள் எப்பவும் போல இங்க இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சார் கேட்டா அந்த லைட் லேம்ப் பகுதி கிட்ட தான் இருந்திருக்காரு. ஸோ அங்கதான் சார் இருந்திருக்காரு. அங்க இருக்கும்போது தான் இந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ என்டையரா இந்த இடத்துல பிளாஸ்ட் நடக்கும்போது சார் இங்கதான் இருந்திருக்காரு. பேசும்போது கூட ஃபிளைட், நான் இந்த இடத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஏகப்பட்ட ஃபிளைட்ஸ் வந்து பறந்ததை நாங்க பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சார் வந்து லைவ்ல நடந்ததை பார்த்திருக்காரு.